இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதுவரையிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலிருந்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பாக இந்த எரேமியாவினுடைய அவனுடைய காரியங்களையும் அவன் யாருடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதையும் யார் யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதையும் நாம் தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளுகிறதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த எரேமியா என்கிற பெயருக்கு அர்த்தம் யெகோவா உயர்ந்தவர் என்று சொல்லி அர்த்தம். இந்த எரேமியா நூலானது எழுதப்பட்ட காலம் கிமு 585 580 வரையாக இது எழுதப்பட்டது. இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்கள் கிமு 626 586 வரை, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. எருசலேமையும் அதனுடைய தேவாலயத்தையும் அழித்த பாபிலோனியருடைய படையெடுப்புகளை அவனுடைய வாழ்க்கையில கண்ணார கண்ட ஒரு மனிதன். யூதாவின் வீழ்ச்சியினுடைய இறுதி வருடங்களில் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியதா இருந்ததுனால அவனுடைய புத்தகம் நிறைய சோகமான காரியங்களையும் அழிவின் அடையாளங்களையும் உடையதாக நிறைந்ததாக அவைகள் காணப்பட்டன. அவைகள் அப்படியாய் எழுதப்பட்டன. இல்கியா என்று சொல்லக்கூடிய ஆசாரியனுடைய மகனாக ஆனதோத் என்ற ஆசாரிய கிராமத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட எரேமியா சின்ன வயதிலேயே இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவரால் அழைப்பு பெற்றான். எருசலேமினுடைய வடகிழக்கு பகுதியில் 4 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனதோத் என்கிற ஆசாரிய கிராமத்தில் அவன் பிறந்தான். அந்நாட்களில் மனாசே என்கிற எசேக்கியா ராஜாவினுடைய மகனான அந்த மனாசே கொடிய ராஜாவாக அவன் ஆண்டு கொண்டிருந்தான். எரேமியா யோசியாவினுடைய நாட்களில், யோபகாசினுடைய நாட்களில், யோயாக்கீன் சிதேக்கியா ஆகிய 5 அரசர்கள், கடைசி அரசர்கள், யூதாவின் கடைசி அரசர்கள் காலத்தில் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். நல்ல ராஜாவாகிய யோசியா ஆண்ட 13ஆம் வருஷத்தில் கிமு 627 எரேமியா தனது தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர் தொடங்கினார். யோசியா அந்த நாட்களில் அவன் கண்டெடுத்த ஆலயத்தில் கண்டெடுத்த ஒரு உபாகமம் நூலினுடைய ஒரு பகுதியின் சுருளை எடுத்து வைத்து பல சீர்திருத்தங்களை அவன் செய்ய தொடங்கினான். அவன் தாவீது, சாலமோன் போன்ற அரசர்களின் காலங்களில் இருந்தது போல இஸ்ரவேல் பேரரசினை நிலைநாட்டி விடணும், அங்கே அந்நிய தெய்வங்களெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்த காரியங்களை அவன் செய்ய தொடங்கின பொழுது எரேமியா அவனுக்கு மிகவும் உதவியாக அநேக தீர்க்க தரிசனங்களை அவன் சொல்லக்கூடியவனாக இருந்தான். ஆனாலும் கூட தேசமெங்கும் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை என்பதையும் அவன் கண்டுகொண்டு நியாய தீர்ப்பையும் அழிவையும் குறித்து அது திடீரென வரும் என்று அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்து விட்டான். யோசியாவினுடைய சீர்திருத்தங்கள் மக்களின் இருதயத்தில் உண்மையான மாறுதலை கொண்டு வரவில்லை என்பதை அவன் கண்டுகொண்டு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். ஆகவே தான் யோசியாவினுடைய நாட்களிலேயே அவன் நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் எரேமியா அழிவை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்து விட்டான். இந்த நல்ல ஆட்சியை புரிந்த யோசியா கிமு 609 அவன் அங்கே மெகிதோ என்னும் இடத்துல எகிப்தியரால போர்ல அவன் கொலை செய்யப்படுகிறான். அதற்கு பின்பாக யோபகாஸ் என்கிற அரசன் 3 மாதங்கள் ஆட்சி புரிகிறான். பின்னர் எகிப்திய அரசன் யோயாக்கீமை யூதாவின் அரசனாக கிமு 609 598 வரையிலும் அவர்கள் ஆட்சி புரிய வைக்கின்றார்கள். அந்த நாட்களில் யோசியா அகற்றியிருந்த பிற தெய்வ வழிபாடுகளை எல்லாம் யோயாக்கீம் உள்ள கொண்டு வந்து மீண்டுமாக புகுத்த ஆரம்பிச்சிட்டான். யூதாவின் பாவங்களுக்காக அதனை கர்த்தர் தண்டிப்பார் எனவும் அதற்கு அக்காலத்தில் வளர்ந்து வந்த புதிய வல்லரசாகிய பாபிலோனை ஆண்டவர் பயன்படுத்துவார் எனவும் தீர்க்க தரிசனம் உரைத்த எரேமியா சொன்ன அந்த வாக்குகள் அடங்கிய சூழல அவன் அப்படியே கத்தியை வச்சு வெட்டி தீயில விட்டு அவன் கொளுத்தி விட்டதாக இங்கே எரேமியாவை தன்னுடைய புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கிமு 605 முதல் படையெடுப்பின் மத்தியில்
தானியேல் அவனோடு கூட சேர்ந்த நண்பர்களை எல்லாம் அங்கே நேபுகாத் நேச்சார் அவன் பிடித்து கொண்டு போய் விடுகிறான். அதற்கு பின்பாக கிமு 598 அல்லது 597 மீண்டுமாக இரண்டாவது விசை படையெடுத்து வரும்பொழுது யோயாக்கீமை சிறைபிடித்து அவனை கொண்டு செல்லும் பொழுது அவன் வழியிலேயே அவன் இறந்து விடுகிறான். அப்படி யோயாக்கீம் இறந்த பின்பு யோயாக்கீன் என்கிற அரசன் அவன் ஆட்சி புரிகிறான். அவனுக்கு பின்பாக சிதேக்கியா அரசனை அங்கே நேபுகாத் நேச்சார் ராஜாவாக அவனை வைக்கிறார். ஆனாலும் அவனும் அநேக இடர்பாடுகளை செய்தது நிமித்தமாக நேபுகாத் நேச்சார் கிமு 586 அவன் முழுமையாக எருசலேமை அதனுடைய ஆலயத்தை பட்டணங்களை அரண்மனைகளை எல்லாவற்றையும் தீக்கொளுத்தி விட்டு அங்கே இருந்து அநேகரை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டான். 3 விதமான படையெடுப்புகளின் நிமித்தமாக யூதாவானது அழிக்கப்பட்டது. கிமு 605 முதல் படையெடுப்பு. அந்த படையெடுப்பில் தானியேல், சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ அவனோடு கூட சேர்ந்த அநேக திறமையான வாலிபர்கள் பிடித்து செல்லப்பட்டார்கள். 597 யோயாக்கீம் அவனோடு கூட சேர்ந்த ஒரு 10,000 பேர், எசேக்கியேல் தீர்க்கதரிசி எல்லாரும் கொண்டு போகப்பட்டார்கள். அதில் யோயாக்கீம் மரணம் அடைந்து விட்டான். 586 முழுமையாக எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டுவிட்டு அங்கே நேபுகாத் நேச்சார் அந்த எருசலேம் பட்டணம் முழுவதையும் அழித்து விட்டான். புலம்பும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட எரேமியா நொறுங்கி இதயம் அழுது அவன் அநேக புலம்பல்களை அவன் எழுதினதை நாம் எரேமியாவிலும் புலம்பல் புஸ்தகத்திலும் நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த எரேமியாவினுடைய வாழ்விலிருந்து இந்த முன்னுரையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எரேமியாவினுடைய அழைப்பு, அவனுடைய நற்பண்புகள், அவனுடைய வெற்றிகளை நாம் கற்றுக்கொண்டோன்னு சொன்னால் இந்த நாட்களில் ஆண்டவருக்கென்று உண்மையாக ஒழுக்கமாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்ய முடியும் என்பதற்காக இந்த எரேமியாவினுடைய பின்னணியை, அவனுடைய வாழ்க்கை வரலாறு, அவனுடைய ஊழியங்களை பற்றிய தன்மைகளை, அவருடைய தீர்க்க தரிசனங்களை நாம் இந்த முதல் நாள் செய்தியிலே கற்றுக்கொள்ள போகிறோம். முதலில் அவர் சின்ன வயதிலேயே அழைக்கப்பட்ட அவருக்கு ஒரு வயது பெரிய வித்தியாசம் இல்லை. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட நிலைமையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த வயதிலையும் அவன் பயன்படுத்தப்பட முடியும் என்பதற்கு எரேமியா ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். கடினமான போராட்டமான பணிக்கு ஆண்டவர் அழைத்த பொழுதிலும் கர்த்தரை விசுவாசித்து அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அவர் செய்த முதல் காரியம். கடினமான போராட்டமான ஒரு பணிதான் தேவனுடைய ஊழியம். இன்றைக்கு இருப்பது போல அல்ல. அழைத்த போது கர்த்தரை விசுவாசித்து அந்த பணியை பொறுப்பேற்று கொண்டார். அரசர்கள், அரசு அலுவலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஆலய அலுவலர்கள், மக்கள் எல்லாரையும் அவர்கள் எதிர்த்து பேசின போதிலும் தனது வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருந்தார். அரசர்களை குறித்து பயப்படலை, அரசு அலுவலர்களை குறித்து பயப்படலை, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து பயப்படலை, ஆலயத்தில் இருக்கக்கூடிய மிக பதவி உயர்ந்தவங்களை குறித்து கவலைப்படலை, மக்களை குறித்து கவலைப்படலை. எல்லாரும் எதிர்த்து பேசினாங்க. ஆனாலும் தன் வாழ்நாள் முழுவதிலும் கர்த்தருக்கு தன்னை அழைத்தவருக்கு உண்மை உள்ளவராக இருந்து ஊழியம் செய்தார். மூன்றாவதாக கர்த்தருடைய ஆலோசனைக்கு ஏற்ப அவர் அந்த நாட்களில் இருந்த சூழ்நிலை நிமித்தமாக அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அது ஆண்டவருடைய விசேஷித்த ஒரு அழைப்பு. நான்காவதாக மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற செய்தியை ஒருபொழுதும் சொல்லலை. மக்களை பிரியப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லலை. கர்த்தரின் வார்த்தையை தைரியமாக சொல்லுகிற, அதாவது சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு குணமுடையவராக, குணாதிசயம் உடையவராக அவர் இருந்ததை அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கையில் அடிகள் நிறைய கிடைச்சிச்சு, சிறைவாசம், உளையான கிணற்றிலெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கொடுமைகளை ஏற்ற போதிலும் அவர் முறுமுறுக்கவில்லை. தியாகமாக ஊழியம் செய்தார். பணம், புகழ் போன்றவற்றிற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு எதிராக பெரும் சவாலாக அவருடைய நாட்களிலே அவர் திகழ்ந்தார் என்று சொல்லி எரேமியாவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
தன் சொற்படி நடக்காததுனால பல இன்னல்களுக்குப்பட்ட மக்களையும் என் சொல்லி கேட்காம இப்படி போனீங்கல்ல, அதனால உங்களுக்கு இப்படிப்பட்ட பாடுன்னு சொல்லி அவர்களை கண்டம் பண்ணாம நேசித்து அவர்களை நினைத்து புலம்பல் பாடினார். அவர்களுக்காக ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். எகிப்திற்கு போய்கொண்டிருந்த மக்களின் வேண்டுகோளின்படி ஜெபித்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சாரு. ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாம அவரையும் எகிப்திற்கு கொண்டு சென்றனர். அங்கும் மக்களின் பாவங்களை கண்டித்து உணர்த்தினார். கர்த்தர் அளித்த பணியை உத்தமமாக முழு மனதோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்து முடித்த எரேமியா இன்றைக்கும் நமக்கு ஒரு சவாலாக காணப்படுகிறார். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு முன்னோடியாக காணப்படுகிறார். அவருடைய அந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டு அவருடைய பெயருக்கேற்ப யெகோவா உயர்ந்தவர் என்கிறதை தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி பகுதி வரையிலும் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மையிலேயே அவர் ஏற்றுக்கொண்ட, அவர் பெற்றுக்கொண்ட, அவர் அர்ப்பணித்த அந்த ஊழியத்தை எத்தனை சிரமம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், குடும்பமே எதிர்த்து நின்றாலும், நண்பர்கள் எதிர்த்து நின்றாலும், நம்பியிருந்த ஜனங்கள் எதிர்த்து நின்றாலும், அரசர்கள் எதிர்த்து நின்றாலும், ஆசாரியர்கள் எதிர்த்து நின்றாலும், கள்ள தீர்க்கதரிசிகள் எதிர்த்து நின்றாலும், ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்து வெற்றிகரமாக அந்த ஊழியத்தை அவர் செய்தார். அவருடைய வாழ்நாட்களில் அவர் கல்லால எரிந்து அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி அவரை குறித்து வாழ்க்கை வரலாறு கூறுகிறது. ஆண்டவருக்காக ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்கிற அந்த நிலைமையிலும் கூட உண்மையாக வாழ்ந்து ஆண்டவருடைய பணியை செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சத்தத்தை தனிமேல அவரோடு கூட அமர்ந்திருந்து கேட்டு அவர் என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கும் பயப்படாதபடி அவருடைய வார்த்தைகளை விதைப்போம். அவருக்கு பிழியம் உள்ளவர்களாக நடப்போம். அவர் தருகிற பலனை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சேவைக்கு என்னை அழைத்தீர் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ.